நர்ஸ் போக சொன்னாங்களே, காது கேட்கலையா? கேட்டுச்சு மாமா. அப்ப போ. நிஜமாவே என்ன போ சொல்றீங்களா? ஆமா. வாய் வார்த்தையா தான் போன்னு சொல்றீங்க, ஆனா மனசுல நான் இங்கேயே இருக்கணும்னு தோணுதில்ல? அப்படிலாம் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படி இல்லைன்னா எனக்கு பட வேண்டிய புல்லட்க்கு நீங்க எதுக்காக குறுக்க வந்தீங்க? அப்போ உள்ளுக்குள்ள உங்களுக்கு எனக்காக உயிரையே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. வெளியில மட்டும் கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா, உங்க கூட தான் இருப்பேன். அந்த டைம்ல உன் இடத்துல யாரா இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருப்பேன். பாரு, எனக்கு தெரியும் மாமா, என் மேல உங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு. இப்போ என்ன, நீ போறியா இல்லையா? போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான். அம்மா, அம்மா. என்னாச்சுப்பா? நீங்க எல்லாரும் போயிட்டீங்க, பூமி மட்டும் அங்கேயே இருக்கா. நீ என்னடா இப்படி சொல்ற? பாவம், உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் ரிலீஸ் ஆனதுல இருந்து உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கானா? அதுல எனக்கு தேவையில்லாததுடா. இவளையும் வெளியில போக சொல்லுங்க. அண்ணா, அவ உன் மேல உயிரையே வச்சிருக்காடா, அதனாலதான் அப்படி பேசுறா. சிஸ்டர், சிஸ்டர். சொல்லுங்க சார். இவங்க 3 பேரும் டிஸ்டர்ப் பண்றாங்க, முதல்ல வெளியே அனுப்புங்க. என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. மேடம், எல்லாரும் வெளியே போங்க. டாக்டர் வந்தா அப்புறம் எங்களை தான் திட்டுவாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், போங்க. சரி, உன் மேல என்ன கண்ணு பட்டுச்சோ அந்த கடவுள் தயவால நீ நிரபராதியா வெளியில வந்துட்ட. ஸ்டேஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டியோ, நீ ஒழுங்கா சாப்பிட்டிருக்க கூட மாட்ட. ஒரு தாயா என்னால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சிருக்கேன். நான் உனக்கு வயிறு நிறைய பரிமாறுறேன். இரு, வந்துடுறேன். மம்மி, ஐயோ மம்மி, மம்மி, டாடி. அபூர்வா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? ஏன் இப்படி பண்ண? என்ன விடுங்க, தப்பு பண்ணிட்டேனே மாமா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தங்கமான நம்ம செர்ரி மாப்பிளைய நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இல்ல அபூர்வா, உன்ன மாதிரியே நானும் தப்பா தானே புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டதே என்னால தானே மாமா. இந்த நடிப்பெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு அவளுக்கு ஃபீலிங் மாமா. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வராமலா போயிடும். உங்க முகத்துல தெரியுற இந்த அன்பு அரவணைப்பு நட்சத்திரா முகத்துல தெரியலையே அத்தை. I miss you, Jerry. I miss you so much. டாடி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஒரு நல்ல மனசுக்காரருக்கு பொண்டாட்டியா இருக்கிற தகுதியே எனக்கு இல்ல டாடி. பாத்தீங்களா மாமா, புது டிராமாவை ஆரம்பிச்சிட்டாளுங்க. தாய் 8 அடினா புள்ள 16 அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இல்லைனா எப்படி? அபூர்வா 2.0. இப்படி ஒரு நல்ல மனுஷனோட கைய பிடிச்சுக்கிட்டு நடக்கிற அருகதை கூட எனக்கு இல்ல. இப்படி சொல்லி விவாகரத்தை வாங்கிடலான்னு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். மன்னிக்கிற குணம் செரிக்கு இருந்தாலும் அதை ஏத்துக்கிற குணம் எனக்கு இல்ல டாடி.
நான் இப்படியே தனியா இருந்துடலாம்னு நினைக்கிறேன். தப்புங்கிறத எல்லாரும் செய்வாங்க. அதை திருத்திக்கிற வாய்ப்பு சில பேருக்கு மட்டும்தான் அமையும். உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்ட நக்ஷத்ரா. சரி, அந்த லில்லி சொன்னதை நம்பி நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு உனக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைச்சிட்டேன். ஐம் சாரி செரி. ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வெளியாளுங்கன்னு பார்க்க மாட்டீங்க. அதான் உங்க உயர்ந்த குணத்தோட எடுத்துக்காட்டு. உங்களை பத்தி எனக்கு தெரியும் மாமா. பூமி, நீ இந்த வீட்டு பொண்ணா இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. கடைசி நேரத்துல நீ லில்லியை மட்டும் கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இன்னைக்கு செர்ரிக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். நீ மட்டும் இல்லனா சரி இன்னும் ஜெயில தான் இருந்திருப்பான். நீ எங்க வீட்டுக்கு வந்தது எங்க அதிர்ஷ்டம்மா. பூமி எந்த வீட்ல இருந்தாலும் அந்த வீட்ல அதிர்ஷ்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்த மத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமா, லில்லிக்கு பின்னாடி யார் இருக்காங்க? யார் இப்படி ஒரு சதியை செஞ்சு செர்ரிய ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க? அப்பா, இப்போ அவங்க பேரை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சாட்சிகள் தேவை. லில்லி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளே சொல்லுவா, கேளுங்க. ஆமா மாமா, அவங்க ரொம்ப டேஞ்சர். கூடவே இருந்துகிட்டு நம்ம முதுகுலே குத்துவாங்க. லில்லி சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே நிறைய விஷயம் புரிஞ்சுப்பீங்க. அவங்க பேர் மட்டும் வெளியில வரட்டும், அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆமா மாமா, கண்டிப்பா விட்டுறாதீங்க. மீரா, செரிக்கு பிடிச்ச பாயசம் பண்ணிருக்கேன்னு சொன்னல. அத்த, சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நட்சத்திரம் என்ன குற்றவாளின்னு நினைச்சுக்கிட்டு விவாகரத்து வேணும்னு கேட்டால, இப்பவும் அவளுக்கு விவாகரத்து வேணுமா? இப்போ எதுக்கு சரி? நீ தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என் புள்ள ஜெயில என்ன சாப்பிட்டானோ என்னவோ, நான் அவனுக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். பூமி, நீயும் வந்து சாப்பிடு.